திருச்செங்கோடு திருநகர் காலனி எம்ஜிஆர் நகர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி தலைமையில் நடைபெற்றது. இந்தியாவில் மத சுதந்திரம் குறைவதாகவும் RSS அமைப்பு மீது தடைகளை விதிக்கவும் பரிந்துரைத்த அமெரிக்க ஆணையத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம். உள்நோக்கம் கொண்ட ஒருதலை பட்சமான அந்த அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவை தவறாக சித்தரிப்பதையே வேலையாக வைத்துள்ளதாகவும் எதிர்ப்பு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள போதைப்பொருள் ஒழிப்பு சிகிச்சை மருத்துவமனை ஒன்றின் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 400 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இக்குற்றச்சாட்டுகளை மறுத்து தாங்கள் பயங்கரவாத இலக்குகளையே தாக்கியதாக கூறியுள்ளது. சீனாவில் AI ஆப்களின் சர்வர் திடீரென முடங்கியதால் தங்களின் AI காதலர்களுடன் பேச முடியாமல் தவிப்பதாக இளைஞர்கள் வேதனை. தினமும் பேசாமல் குரலை கேட்காமல் இருப்பதால் தங்களின் இணை உயிரிழந்தது போல் தோன்றுவதாக இணையத்தில் துக்கம் அனுசரித்து வருகின்றனர். நிஜத்தில் இருக்கும் நண்பர்கள் குடும்பத்தினர்களை விட AI உடன் உணர்வுபூர்வமாக இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தபால்கள் அடுத்த நாளே செல்லும் வகையில் 24 விரைவு தபால் என்ற புதிய வசதி இன்று முதல் அறிமுகமாகிறது. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் முதற்கட்டமாக சேவை அறிமுகம். படிப்படியாக பிற நகரங்களிலும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என ஒன்றிய அரசு தெரிவிப்பு. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 3 மாதங்களில் மட்டும் வரதட்சணை மரணங்கள் தொடர்பான 510 வழக்குகளில் 508 கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய தனி நீதிபதி பங்கஜ் பாட்டியா. அந்தமான் தீவுகளில் அடர்ந்த காட்டுக்குள் கடத்தல் கும்பலால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6.9 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை கைப்பற்றிய ஓங்கே பழங்குடியின ஊர்காவல் படையினர். கியூபாவை விடுவித்தாலும் சரி அல்லது கைப்பற்றினாலும் சரி, என்னால் அந்த தீவை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். கியூபா ஒரு அழகான தீவு, சிறந்த வானிலை கொண்டது. அதை வசப்படுத்தும் கௌரவம் எனக்கு கிடைக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரபரப்பு பேச்சு. புதியதாக அறிமுகமான விலை விவரம் வெளியானது. ரெனால்ட் டஸ்டரின் ஆத்தென்டிக், எவால்யூஷன், டெக்னோ பிளஸ், ஐகானிக் என 5 வேரியன்ட்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இதன் ஆரம்ப விலை ரூபாய் 10.49 லட்சமாக நிர்ணயம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கான டெலிவரி ஏப்ரல் மாதம் முதல் தொடங்குகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.